நரியும் நாரையும். முன்னொரு காலத்தில் பசுமையான ஒரு காட்டில் பாஸ்கர் என்ற புத்திசாலியான நரி வாழ்ந்தான். அவன் தந்திரமாக செயல்படுவதில் சிறந்தவன். அவனுக்கு மற்றவர்களை கிண்டல் செய்வதில் மகிழ்ச்சி இருந்தது. எல்லாரும் பாஸ்கரின் சதிகளால் கஷ்டப்படும் போது பாஸ்கர் மட்டும் சிரித்துக் கொண்டிருப்பான். அதே காட்டில் நாரா என்ற நாரை வசித்தாள். அவள் உயரமான உடலமைப்பும் நீண்ட கழுத்தும் கூர்மையான நீண்ட மூக்கும் கொண்டிருந்தாள். அவள் மனதில் அன்பும் மரியாதையும் நிரம்பியிருந்தது. அவள் எப்போதும் மற்றவர்களை நம்புவாள், பிறரை ஆதரிப்பதிலும் மகிழ்ச்சி அடைவாள். ஒரு நாளில் பாஸ்கர் தனது அறிவை நாராவை கிண்டல் செய்ய பயன்படுத்த தீர்மானித்தான். இன்று ஒரு புதிய தந்திரம் முயற்சி செய்ய வேண்டும் என்றான் அவன் தன்னைத்தானே நகைத்துக் கொண்டு. ஒரு அழகிய காலையில் பாஸ்கர் நாராவை கண்டு அவளிடம் சொன்னான், நாரா, நீ என் சிறந்த நண்பி. இன்று இரவு விருந்திற்கு வருவாயா? நான் உனக்காக சிறப்பு உணவு தயாரிக்கிறேன். நாரா மனதில் மகிழ்ச்சியுடன், அவசியம் வருகிறேன் பாஸ்கர், உன் அன்புக்கு நன்றி என்றாள். பாஸ்கர் தன்னுடைய சதியை நினைத்து தன் உள்ளுக்குள் சிரித்தான். நாராவை நல்லபடி கிண்டல் செய்யலாம் என்று நினைத்தான். மாலை நேரத்தில் வெண்ணிலா வெளிச்சத்தில் நாரா பாஸ்கரின் வீட்டுக்கு வந்தாள். அவள் பாஸ்கரின் அழைப்பால் மகிழ்ச்சியுடன் இருந்தாள். வரவேற்கிறேன் நாரா என்று பாஸ்கர் மிக்க மரியாதையாக சொன்னான். உட்கார்ந்து சாப்பிட தயாராகுங்கள், உணவு வெகு விரைவில் வரும். சிறிது நேரத்தில் பாஸ்கர் 2 சதுரமான தட்டுகளில் சூப்பை கொண்டு வந்தான். சூப்பின் வாசனை மிகவும் சுவையாக இருந்தது. இதுதான் என்னுடைய சிறப்பு, வெஜிடபிள் சூப் என்றான் பாஸ்கர். ஒரு மழுப்பழுடன் நாரா அந்த சூப்பை சுவைக்க முயன்றாள். ஆனால் அவளது நீண்ட மூக்கினால் அந்த சூப்பை எடுக்க முடியவில்லை. அவளுக்கு மிகவும் பசியாக இருந்தது. அவள் மீண்டும் மீண்டும் முயன்றாள், ஆனால் பயனில்லை. இதே நேரத்தில் பாஸ்கர் சுறுசுறுப்பாக தன் சூப்பை சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். அருமையான சுவை, உனக்கு பிடித்ததா என்று கேட்க அவன் அவளது நிலையை கவனிக்காதது போல நடித்தான். நாரா சிரித்துக்கொண்டு, ஆம், அது வாசனையால் மிகவும் சுவையாக தோன்றுகிறது என்றாள். ஆனால் அவள் சாப்பிட முடியாமல் மிகவும் நெகிழ்ந்திருந்தாள். நாரா எதையும் சொன்னதில்லை. ஆனால் அவள் உள்ளுக்குள் பாஸ்கரின் சதியை புரிந்து கொண்டாள். நான் இதற்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்கிறேன் என்று நினைத்து கொண்டாள். அடுத்த நாளில் நாரா பாஸ்கரின் வீட்டிற்கு வந்து அவனிடம் சொன்னாள், பாஸ்கர், இன்று இரவு என் வீட்டிற்கு வா, உனக்காக நான் மிகவும் சுவையான உணவு தயாரிக்கிறேன். பாஸ்கர் சிரித்துக்கொண்டே, நிச்சயமாக வருகிறேன் நாரா, உன்னுடைய விருந்து மிக அருமையாக இருக்கும் என்று நம்புகிறேன் என்றான். அன்று மாலை பாஸ்கர் நாராவின் அழகிய வீட்டிற்கு வந்தான். அந்த வீடு பெரிய புல்வெளியில் நீர்நிலையின் அருகே அமைந்திருந்தது. அந்த இடம் மிகவும் அமைதியானதும் அழகானதுமான சூழலை கொண்டிருந்தது. வரவேற்கிறேன் பாஸ்கர், உனக்கு நான் மிகச்சிறந்த உணவுகளை தயார் செய்துள்ளேன் என்று நாரா சொன்னாள். நாரா 2 உயரமான மெல்லிய கழுத்துள்ள பானைகளில் உணவை கொண்டு வந்தாள். இதோ, இது உனக்காக நான் தயாரித்த மீன் குழம்பு என்றாள். பாஸ்கர் அந்த பானைகளை பார்த்ததும் குழப்பமாக இருந்தான். அவன் தன் மூக்கை பானைக்குள் வைத்து சாப்பிட முயன்றான். ஆனால் அவன் மூக்கு சிறிதாக இருந்ததால் அதனால் உணவை எட்ட முடியவில்லை. மற்றபடி நாரா அவளது நீண்ட மூக்கினால் பானையில் இருந்து சுலபமாக உணவை எடுத்துக்கொண்டாள். சுவையாக இருக்கிறதா என்று அவள் கேட்க பாஸ்கர் மிகவும் நாணத்தை அடைந்தான். அவன் உணர்ந்தான், இது நாரா செய்த ஒரு நியாயமான பழிவாங்கல். நாரா, மன்னித்துவிடு, நான் உன்னை கிண்டல் செய்தது தவறு. உன்னால் நான் ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொண்டேன் என்றான் பாஸ்கர். நாரா சிரித்துக்கொண்டே, நண்பர்கள் ஒருவரை ஒருவர் மரியாதையுடன் நடத்த வேண்டும், சிரமத்தால் பிறரை நகைச்சுவையாக கருதக்கூடாது என்றாள். பாஸ்கர் அந்த நாளில், நான் இனி ஒருவரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன் என்று உறுதி செய்தான்.